இப்போது இந்த துணி அடி துணி கொஞ்சம் கனமான துணி, அப்புறம் அதுக்கு மேலே பஞ்சு, அதான் படிமானம் செய்து கடையில் வாங்கப்பட்ட பஞ்சை வச்சுருக்கு. அதுக்கு மேலே நல்ல பளபளப்பான துணியை அதுக்கு மேலே போட்டு 4 பக்கமும் ஓட்டு தையல் ஏதாச்சும் போட்டு, அப்புறம் இடையில அங்கங்கே கெட்டி தையலோ இதோ போடணும். நம்ம மிஷின்லேயே அந்த 1வது 2வது 3 காலமாக அந்த பஞ்சு வச்சுருக்கனே. அப்போ அந்த பஞ்சு விலகாமல் இருக்கிறதுக்கு அந்த 2 இடத்துல தையல் பொறியிலேயே தைச்சிருவோம். அப்புறம் பார்டரில் பைண்டிங், ஃபேஸிங் அப்படிங்கிற மெத்தடில் நல்ல கலர்ஃபுல்லான துணியை வச்சு அட்ராக்டிவாக தைக்கலாம். இதுவே குல்ட்டிங் தைக்கும் விதம். அதனால் ஏற்படும் பயன்கள் தைத்த பின் காண்பிக்கப்படும். நன்றி. அடி துணி, அதுக்கு மேலே பஞ்சு, அதுக்கு மேலே அந்த ஷைனிங்காக உள்ள துணியோட தவறான பக்கம் பஞ்சை தொட்டுக்கிட்டு இருக்கும்படி வச்சு 4 பக்கமும் டேக் பண்ணியிருக்கு. இங்கேருந்து இப்படியே அங்கே வரைக்கும் போய், அங்கேருந்து அங்கே போய், இங்கேருந்து இங்கே போய் இந்த 4ஐயும் டேக் பண்ணியிருக்கேன் உள்ள நூல் வச்சு. அப்புறமா பெரிய ஊசியில் நூல் கோர்த்து இந்த 3 பிரிவாக இருந்தது இல்லை, அப்போ இந்த பள்ளம், அந்த பள்ளத்தில் ஒரு டேக் பண்ணணும். 3 பிரிவாக வச்சுருக்கோம். ஒரு பிரிவு இங்கனக்குள்ளே ஒரு டேக் பண்ணணும். அப்புறம் ஒரு ஸ்டெப்பு தள்ளி இன்னொரு டேக் பண்ணணும். பண்ணிவிட்டு சுற்றி பார்டரில் நல்லா அட்ராக்டிவாக துணி வச்சு பைண்டிங் மெத்தடு செய்யலாம். செஞ்ச அப்புறம் காமிப்போம். நீங்களும் குழந்த பிறக்க போகுதா, அப்போது தைக்க முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு பேர் குல்ட்டிங். நன்றி.